என்னுடைய உம்மத்துடைய ஆட்சி பூமி முழுவதும் எத்தனை கிழக்கு இருக்கோ அத்தனை கிழக்கு, எத்தனை மேற்கு இருக்கோ அத்தனை மேற்கு, எல்லாத்துக்குமே போகும்னு நான் பார்த்தேன். மேலும் சிகப்பு மற்றும் வெள்ளை நிறத்திலான 2 பொக்கிஷங்கள் எனக்கு தரப்பட்டன. நான் என் உம்மத்திற்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தேன், என் இறைவா, என்னுடைய உம்மத்தை பஞ்சத்தினால் அழித்து விடாதே, அவர்களின் மீது எதிரிகளை சாட்டி அதன் மூலம் அவர்களை அழித்து விடாதே என்றேன். 2 துவாவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு முன்னறிவிப்பையும் சொல்றாங்க. அதற்கு என்னுடைய இறைவனின் இடம் கூறினான், அல்லாஹ் பதில் அளிக்கிறான், முஹம்மதே, நான் ஒரு முடிவை எடுத்து விட்டால் அதை மீண்டும் நான் மாற்றுவதில்லை. நான் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டேன்னா மாத்துறதில்லை. ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கேன் அல்லாஹ் நமக்குன்ட்டு, ஒரு ஸ்பெஷல் முடிவு. அது உங்களின் மீது உங்களின் 2 பிரார்த்தனைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் கேட்ட 2ம் எது? எதிரிகளை சாட்டிராத, பஞ்சத்தில் அழிச்சிராத, இது 2ஐயும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், உலகமே அவர்களுக்கு எதிராக ஒன்று திரண்டாலும் சரி, உலகமே ஒன்று திரண்டு நம்மளை அடிக்க வந்தாலும் நம்மளை அழிக்க முடியாது அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லிட்டான். அதே சமயம் இவர்களே ஒருவரை ஒருவர் சிறைப்பிடிப்பார்கள். ஒரு முஸ்லீமும் இன்னொரு முஸ்லீமை அடிப்பான், அவனை சிறைப்படுத்துவான், இவனை சிறைப்படுத்துவான். எதிரிகள் இவனை அடிக்க மாட்டாங்க, ஒருத்தர் என்ன பண்ணிக்குவாங்க, சிறைப்பிடிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸ்ல வருது. பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு என் சமுதாயத்தின் தீய ஆட்சியாளர்களை பற்றி அச்சம் உள்ளது. ஒரு முறை வாள் உரையிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டால் மறுமை நாள் வரை அது நின்று விடாது. வாள் உருவப்பட்டது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அந்த ஷஹாதத்தின் போது. அதற்கப்புறம் அது என்னாச்சு, உம்மத்தின் மீது தொடர்ச்சியாக இன்று வரை சாட்டப்பட்டுட்டே இருக்கு. இதனால் பிளவுபட்டு எனது சமூகத்தினர் பல பிரிவினர்களாக பிளவுபடுவார்கள். சில பிரிவினர் முஷ்ரிக்குகளுடன் சேர்ந்து கொள்வார்கள், இன்னும் சிலர் சிலை வழிபாட்டில் ஈடுபடுவார்கள். விரைவில் எனது உம்மத்தின் மீது 30 பொய்யர்கள் வெளிப்படுவார்கள், அதில் ஒவ்வொருவரும் தான் இறை தூதர் என்று வாதிடுவார்கள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உண்மை என்னவென்றால் நானே இறுதி நபி. அந்த 30 பொய்யர்கள் வருவாங்க, அதில் ஒவ்வொருவரும் தான் இறை தூதர் என்று வாதிடுவார்கள். உண்மை என்னவென்றால் நானே இறுதி நபி ஆவேன், எனக்கு பிறகு வேறு ஒரு இறை தூதர் கிடையாது. எனது சமுதாயத்தில் ஒரு கூட்டம் கியாமத் நாள் வரை சத்தியத்தில் மேலோங்கி இருக்கும். அவர்களிடம் கருத்து வேறுபாடு கொள்பவர்கள் அவர்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. அந்த ஹக்கில் இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு எதிராக ஒரு கூட்டம் கருத்து வேறுபாடு கொள்ளும், அந்த கூட்டத்தினால் இந்த கூட்டத்தை ஒன்றும் செய்ய முடியாது. இதுக்காக தான் நான் முழு நீள ஹதீஸும் படித்தேன், இல்லைன்னா மேலுள்ள அந்த வாசகம் தான் போதுமானது. இது உலகம் முழுவதும் அல்லாஹ்வுடைய பூமி கிலாஃபத் சேரும்ட்டு. இதில் அல்லாஹ் கூடுதலாக நான் இதில் ஒரு ப்ரொடெக்ஷனும் சொல்கிறான். எதுவரை என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளையான உலக அழிவு நாள் வரும் வரை, கியாமத் நாள் வரும் வரைக்கும் இந்த கூட்டத்துக்கு எதிராக இந்த வேற முஸ்லிம்களுடைய மற்ற அந்த முஷ்ரிக் கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டம் ஒன்றும் செய்துவிட முடியாது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது, உலகம் முழுவதும் இஸ்லாமிய ஆட்சி கண்டிப்பாக உலகம் முழுவதும் பரவியே தீரும். அது யார் விரும்பினாலும் சரி விரும்பினாலும் சரி இது கண்டிப்பாக நடக்கும். அதாவது சொல்லப்போனால் இன்றைக்கெலாம் ஆட்டோமேட்டிக் டெஸ்லாவில் கார் வந்துருச்சு இல்லை, டிரைவர் இல்லாத காரு, அந்த மாதிரி வண்டின்னு வச்சுக்கோங்க. அல்லாஹ்வுடைய ஆட்டோ ப்ரோக்ராமில் இந்த உம்மத்து அந்த வேலை நடந்தே தீரும். இது அல்லாஹ்வுடைய ஆலமே தக்வீன் ஒரு இருக்குது, ஆலமே தஷ்ரீ ஒன்று இருக்குது, ஆலமே தக்வீன் ஒன்று இருக்குது. ஆலமே தக்வீனில் எல்லாமே அல்லாஹ் சொல்றது, அல்லாஹ்வுடைய பிளானிங் படி நடந்தே தீரும். ஆலமே தஷ்ரீங்கிறது நம்ம ஷரியத்துக்கு கட்டுப்பட்டது. அது கஹஃப் சூரால இதை பற்றி டீட்டெயிலாக பேசியிருப்போம். அப்போ இதில் முழு உலகமும் இஸ்லாம் பரவும் அப்படிங்கிறது நமக்கு இதில் தெளிவாக புரியுது. அப்போ இந்த விஷயத்தில் நம்ம இன்னொரு கூடுதல் விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வெறும் ஆட்சி அதிகாரம், இது ஒரு பதவி, இது பதவிக்காக ஆசைப்படுவது, இதெல்லாம் ஹராமு சொல்றாங்களே, பதவிக்காக விரும்புறது ஹராமு அப்படின்னு சொல்லி தூங்க வைப்பாங்க நம்மள. என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம நான் பதவிக்கு வரணும்னு சொல்லல, இஸ்லாம் பதவிக்கு வரணும்னு சொல்றோம். இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம இஸ்லாம் பதவிக்கு வரணும்னு சொல்றத நான் பதவிக்கு வர்றேன் அப்படியே மாத்தி, அதாவது சொல்லுவாங்க அவங்களுடைய நாவுகள் வேதத்தில் இல்லாததை அவர்களுடைய நாவுகளால் அப்படியே அந்த டங் ட்விஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி இதுல இந்த மாதிரி ஆசை பார்த்தீங்கன்னா சஹாபாக்களே பட்டிருக்காங்க, அது குரான் சொல்லுது. அதை பத்தி அல்லாமா இக்பால் சொல்றார், ஷஹாதத் ஹே மத்லூபே மக்சூத் மூமின், நான் மாலே கனிமத் நான் கிஷ்வர் குஷாய்.
அல்லாஹ் மூமினுடைய இலக்கு எது அப்படின்னா ஷஹாதத், அல்லாஹ்வுக்கு சாட்சி, பாரெல்லாம் உனக்காக நான் வேலை செய்கிறேன், அவ்வளோதான். நமக்கு தேவை அவ்வளோதான். உன்னுடைய தீனுக்காக நான் வேலை செஞ்சேன், இதை நீ நோட் பண்ணிக்கோ, ஒவ்வொரு நாளும் நான் நோட் பண்ணிக்கோ. எனக்கு இந்த மாலே கனிமத்தோ இல்லை கிஷ்வர் குஷாரியோ, அதாவது இந்த பதவி சுகமோ அல்லது அந்த கனிமத்துடைய சுகமோ எனக்கு அது இலக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாம இக்பால் பாடுறார். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா 61வது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா கூட சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுவான், அல்லாவின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள், மேலும் அல்லாவின் வழியில் உங்கள் பொருட்களாலும் உயிர்களாலும் கடுமையாக பாடுபடுங்கள், நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தால் இதுவே உங்களுக்கு சிறந்ததாகும். அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பான், மேலும் தோட்டங்களில் உங்களை நுழையச் செய்வான், அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், நிலைத்திருக்கும் சுவனங்களில் மிகச் சிறந்த இல்லங்களையும் உங்களுக்கு வழங்குவான், இதுவே மகத்தான வெற்றியாகும். அப்போ சொர்க்கம் வேணும்னா அல்லாஹ்வுடைய வழியில் பொருட்களாலும் உயிர்களாலும் கடுமையாக பாடுபடுதல் இருக்க வேண்டும். இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு சொர்க்கம். இப்போ இந்த இடத்துல இபாதத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடலை, அதுவும் வேணும். அதை பற்றியும் பல இடங்கள் அல்லாஹ் வலியுறுத்தி பேசுகிறான். தொழுகையை பற்றி வலியுறுத்தி பேசுகிறான், நோன்பு பற்றி வலியுறுத்தி பேசுகிறான். நம்ம தொழுகையும் வேணும் நோன்பும் வேணும்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்படியே எப்படி பிளேட்டை மாற்றுறாங்கன்னா தொழுகையை மட்டுப்படுத்தி பேசுகிறான், தொழுகை தேவையில்லைன்ட்டான். தொழுகை இல்லாமல் ஒருத்தர் மூமினா இருக்க முடியுமா? வெறும் தொழுகையோட சொர்க்கம் கிடைச்சிராது, இன்னும் கூடுதலாக செயல்படணுங்கிறோம். அதை எப்படி பிளேட்டை மாத்துறாங்க, அதான் சொல்கிறேன் இல்லைங்க. இவங்களுக்கு வேலையே என்னன்னா நாம் வைக்காத வாதத்தை இவங்களே வச்சு நம்மளை முட்டாளாக சித்தரிச்சு என்ன சொல்லுவாங்க, தொழுகையை மறுத்துட்டாங்க அப்படின்னு. தொழுகை எவ்வளோ உன்னதமான செயல், அதில் இருக்கிற நிம்மதி என்ன, அதில் இருக்கிற பாக்கியம் என்ன, அதோடைய இல்லைன்னா இருக்கிற மென்டல் ப்ரெஷருக்கு என்ன ஆயிடுவோம் தொழுகாமல் விட்டோம்னா. கடமையான தொழுகையே பத்த மாட்டேங்குது, எக்ஸ்ட்ரா தொழுகிறதுக்கு இன்னும் வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. நபிசுல்லாஸ்லாம் அவர்கள் என்ன சொன்னாங்க, தொழுகை எனக்கு கண்குளிர்ச்சி அப்படின்னாங்க. அப்போ இவங்க என்ன சொல்றது, அப்படியே பிளேட்டை மாற்ற சொல்றாங்க. ஆனால் இங்கே ஷர்த்து வைக்கிறானா இல்லையா அல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதரின் மீதும் அல்லாஹ் மீதும் அவருடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஈமானுன்னு ஒன்று இருந்தா இந்த ரெண்டு வேலை உங்ககிட்ட இருக்கணும். அல்லாஹ்வுடைய வழியில் பொருட்களாலும் உயிர்களாலும் கடுமையாக பாடுபடுங்க. அதென்ன கடுமையாக பாடுபடுதல், இதோடைய அரபி வேர்டு நீங்கள் எடுத்து பார்த்துக்குங்க. ஏன்னா நம்மளாம் அரபி வீக் இல்லை, இதோடைய அரபி வேர்டு எடுத்து பார்த்துங்க. இது நான் பண்ண தமிழ் டிரான்ஸ்லேஷன். அப்படியே அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பான், இப்படி செஞ்சா அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பான், இதை சொல்றான். சரி, இது பாடுபடுங்கள்ங்கிறதுக்கு மீனிங் வேற என்ன தெரியுமா? மஸ்ஜித் நபவி கட்டும்போது டபுள் செங்கலா வைக்கிறது, கிரானைட் போடுறது, அந்த பள்ளியாசல் போர் போட்டு கொடுக்கறது, எத்தீம்கானா கட்டுறது அப்படின்னு மாற்றுவாங்க. அது பண்ண என்ன கிடைக்குன்னு அந்த வசனத்தில் அடுத்ததில் சொல்றான். மேலும் நீங்கள் விரும்பும் இன்னொன்றையும் உங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். இந்த பாடுபடுதலின் மூலம் சொர்க்கமும் கிடைச்சிரும், எக்ஸ்ட்ராவா போனஸ் ஒன்று கிடைக்கும். அது என்ன அப்படின்னா அல்லாஹ்விடம் இருந்து கிடைக்கும் உதவியும் அண்மையிலேயே கிடைக்கவிருக்கும் வெற்றியும் ஆகும். அல்லாஹ்வுடைய நுஸ்ரத் 1, 2 பூமியுடைய ஆட்சி. அல்லாஹ்விடம் இருந்து அண்மையிலே கிடைக்கவிருக்கும் வெற்றியும் அது. இது எப்படி கிடைக்கும்? பள்ளிவாசல் போர் போட்டா எப்படி 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 இது கிடைச்சிரும்? கஞ்சி கொட்டுறா கழுவுனா எப்படி இது கிடைச்சிரும்? பாடுபடுதல்ல இது வரலையே, தீன்கி ஹித்மத்தில் இது வரலையே. இப்போ இங்கே ஹித்மத்து சஹாபாக்கள் பண்ண ஹித்மத் வேறையா இருக்குது. நம்ம பார்க்குறோமே, சாப்டராக பார்க்குறோமே, புகாரியில் பார்க்குறோம், முஸ்லீமில் பார்க்குறோம், ஹதீஸில் பார்க்குறோம். நம்ம இங்கே இன்னைக்கு இருக்கிற காலம் மாறிடுச்சு. இன்னைக்கு அந்த மாதிரி சஹாபாக்கள் பாடுபட்ட வழியில் நாம் பாடுபட முடியாது. இன்னைக்கு வழிமுறை மாறிடுச்சு, புரியுதா? அது வேற விஷயம். உடனே அடுத்த ட்விஸ்ட் என்ன, இவன் எல்லாரையும் கத்தியை தூக்க சொல்கிறான், எல்லாரையும் வன்முறையாளர்களாக மாற்ற சொல்கிறான். மெட்ராஸ் மீட்டிங் போனோம், என்னத்தை பேசுனாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. பேச கூப்பிடும் போதே சொன்னேன், ஏன் என்னைய கூப்பிடுறீங்க, உங்களுக்கு மீட்டிங் நடக்கணும்னு ஆசை இல்லையா அப்படின்னா. பாய் ஆக வச்சு ஒன்றும் இல்லை ஜி அப்படின்னா. நல்லா யோசிச்சுட்டு மறுபடியும் நாளைக்கு கூப்பிடுங்க நான் வர்றேன் அப்படின்னா. மறுபடியும் நல்லா யோசிச்சுட்டு நீங்கள் யார் வரலனாலும் பரவாயில்ல நீங்கள் வாங்கச்சு அப்படின்னா. சரின்னு சொல்லி போயாச்சு. கரெக்டாக காலையில் கிளம்பும்போது கூப்பிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா மீட்டிங் நடக்காது. அப்போ இந்த சேவை செய்கிறவங்களாம் கொஞ்சம் முன்னாடியாக கண்ணு முன்னாடியாக வர மாட்டேங்கிறேன். அவ்வளோ தைரியம் ஏன் முன்னாடியே வர மாட்டேங்கிறாங்க. நான் என்னத்தை பண்ணிட போகிறேன்?
முன்னாடியே ஃபோன் போட்டு உன்னால் முடிஞ்சா மீட்டிங்கில் கலந்துக்கிட பார்ப்போன்னு ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல. ஒரு அவங்களுக்கு ஒரு குஷியாக இருக்குங்களா, சொல்லி தோக்கடிச்சு இது பண்ணிட்டாங்கன்ட்டு. இத்தனைக்கு என் பேர் இருக்கிற மேலே இருக்கிற லேபிளே ஷியா லேபிள், அதுவே பக்கா ஷியா மீட்டிங்கு. விட்டுருந்தீங்கன்னா நான் போய் ஷியா ஸ்டேஜில் பேசியிருப்பேன், உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக கிடச்சிருக்கும் எனக்கு ஷியான்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு. என்ன ஆகி போச்சு, அந்த ஷியா மீட்டிங்கில் கூட கலந்துக்கூடாது. எனக்கு அங்கே சிரிப்பாச்சுட்டு சுண்ணத் ஜமாத்தில் தான் சேர விடல, கடைசியாக ஷியா மீட்டிங்கில் கூட அப்படின்னு. அப்போ அந்த பாடுபடுதல் அல்ல என்ன சொல்கிறான், வெற்றியும் கிடைக்கும் உங்களுக்கு, அல்லாஹ்வுடைய நுஸ்ரத்தும் கிடைக்கும். இதுக்கு பொருள் தேவைப்படும், உயிர் தேவைப்படும். உயிர்னா என்ன, நம்முடைய ஆற்றல். பேச்சு திறமை இருக்கா, பேச்சு தேவைப்படும். எழுத்து திறமை இருக்கா, எழுத்து தேவைப்படும். கைகளால் உழைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கா, உழைப்பு தேவைப்படும். சாதாரணமாக வந்துடாது ஒரு தீனு. இன்னைக்கு டிஎம்கே ஜெயிச்சது எவ்வளோ ஒர்க் பண்ணாங்க, பிஜேபி ஜெயிச்சது எவ்வளோ ஒர்க் பண்ணாங்க. அவங்களாம் ஜெயிச்சாங்களா, எப்படி வந்தாங்க, அதே வழியில் இஸ்லாத்தையும் மேலோங்க வைக்க முடியும். கத்தி கபடா இல்லாமல் இன்னைக்கு உலகம் எந்த வழியில் ரூலிங்கு வருதோ அதே வழிமுறையில் இஸ்லாத்தையும் ரூலிங்க்கு வைக்க முடியும். அதுக்கு முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, மேலே ஓங்க வைக்க வேண்டிய ஆட்கள் முதல்ல இது சார்ந்த அறிவை முதல்ல கிளியர் பண்ணிக்கணும். இப்போ அதே மாதிரி இந்த விஷயம் உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவும் அப்படிங்கிறது இன்னைக்கு சொன்னோம்னு வச்சிங்களேன், என்ன பண்ணுறாங்க தெரியுமா, ஏளனமாக பார்க்குறேன். அப்படியே என்ன பண்ணுறாங்க, ஏளனமாக பார்க்குறேன். இருக்கிறது 3 என்னது இடஒதுக்கீடே கிடைக்க மாட்டேங்குது. இதில் 2 எம்பி சீட்டு 2 எம்எல்ஏ சீட்டுக்கே சிங்கி அடிச்சுட்டு இருக்கிறோம். இதில் ஏரியா தான் தமிழ்நாடு மொத்தம் இல்லை, என்னது சவுத்து மட்டும் இல்லை, இந்தியா இல்லை, ஏசியா இல்லை, வேர்ல்டு. எப்படி உலகம் முழுவதும் இது எப்படி இருக்குது. நான் இன்னைக்கு நம்புறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவில் உட்காந்துக்கிட்டு பாரசீகத்தையும் இதையும் ரோமையும் நான் ஜெயிக்க போறேன்னு ரசூல்லா சொன்னாங்கல்ல, அது எவ்வளோ கஷ்டமோ இவ்வளோ கஷ்டம் இப்போ இதை நம்புறது. இந்த பொசிஷன்ல இருந்துக்கிட்டு நம்மகிட்ட டெக்னாலஜி இல்லை, நம்மகிட்ட எந்த ஒரு மேன் பவரும் இல்லை, நம்மகிட்ட நாலேஜ் இல்லை, அறிவு இல்லை, லீடர்ஸ் இல்லை, கேடர்ஸ் இல்லை, கட்சி இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் வருங்கிறான்ல. ஆனால் இந்த ஹதீஸ் எல்லாரும் நம்புறாங்க, நடக்கும் என்பதும் உண்மை. இதில் என்ன கூத்து தெரியுமா, இஸ்லாமிய ஆட்சின்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு பேசுகிற கூட்டமும் இதை நம்புது. உலகம் பூரா ஒரு நாள் இஸ்லாமிய அரசு வரும் அப்படின்னு சொல்லி முஸ்லிம்கள்ல 72 ஃபிர்காவும் நம்புது. அதுக்காக உழைக்கணும்னு சொல்ற ஃபிர்காவும் நம்புது, உழைக்க கூடாதுன்னு சொல்ற ஆட்களும் நம்புறாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அல்லாஹ் இந்த அகல் போர்ல அல்லாஹ் அதை காமிச்சிருப்பான். நம்பிக்கையாளர்களே, அண்மையில் அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கின்ற பேருதவியை நினைவு கூறுங்கள். எதிரி படையினர் உங்களை தாக்க வந்த போது நாம் அவர்கள் மீது ஒரு கடும் புயல் காற்றை ஏவினோம், உங்கள் கண்களுக்கு தென்படாத படைகளையும் அனுப்பினோம். அப்போது நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருந்தான். இதே பொசிஷன் தான் ரசூலுல்லாஹ்க்கு இருந்துச்சு. டெட்லாக்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு குழி நோண்டி வச்சிருக்காங்க, அதே குழி அவங்களுக்கே கபரா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பின்னாடி பனு குறையலா மட்டும் வழியை விட்டுட்டாங்கன்னா கேம் ஓவர். அல்லாஹ் அதான் சொல்றான், பகைவர்கள் மேலிருந்தும் கீழிருந்தும் உங்கள் மீது படையெடுத்து வந்த நேரத்தில் உங்கள் கண்கள் பீதியினால் மருண்டு விட்டன, இதயங்கள் தொண்டைகளை அடைத்து கொண்டன. முஸ்லிம்களுடைய பொசிஷன் அல்லாஹ் சொல்றான். மேலும் நீங்கள் அல்லாஹ்வை பற்றி விதவிதமான சந்தேகங்களை கொள்ள தலைப்பட்டீர்கள். அது பாரசீகம் ரோமாபுரின்னாங்க, என்னவா இருக்கலாம், எங்க மிஸ்டேக் ஆகிருக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஏதோ ஒன்று சொல்லி இவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரா, இவர் ஏதோ ஒன்று சொல்லி நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா. அப்போ உனக்கு கேட்டுச்சு பாரசீகம் ரோமாபுரி ஜெயிப்பேன், நாம கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியா, எனக்கு அப்படிதான்டா கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ விதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கடினமான நேரத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் நன்கு சோதிக்கப்பட்டார்கள்.